ஹேமா, என்ன புரியுதா? புரியுது அத்தை. என்ன புரியுதோ கேட்டா சும்மா தலைய ஆட்டு. அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? அக்கா கேக்குறாங்கல்ல, வாய திறந்து சொல்லு. சரிங்க அத்தை. அவளை விடுறி. அப்புறம் காவியா, யாரு என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யக்கூடாது. இது பாருங்க, யாரும் காவியாக்கு வேலை சொல்லக்கூடாது. காவியா, சேஃப்டியா இருக்கிறது தான் உன்னோட வேலையே. புரியுதா? சரிங்க அத்தை. பாருங்க, நாளைக்கு நிச்சயத்துக்கு ஐயர் சொன்ன பொருள் எல்லாமே இன்னைக்கு மண்டபத்துக்கு போய் சேர்ந்துடணும். அப்புறம் சமையலுக்கு கேட்டரிங் ஆளுங்க கேட்கிற எல்லா பொருளையும் லிஸ்ட் போட்டு என்ன ஏதுன்னு பாத்துரு. டெக்கரேஷன் பக்காவா இருக்கணும். என் பொண்ணு நிச்சயத்துல எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. வைக்கிறேன். என்னங்க, எனக்கு தெரிஞ்சு குறைன்னு வந்தா இவங்களால வராது. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு பொண்ணு தாங்க பிரச்சனை. அவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல. தினமும் சாயங்காலம் 6 மணி ஆனாலே பப்பு பார்ட்டின்னு வெளியே கிளம்பிடுறா. இதெல்லாம் கௌதமுக்கும் அந்த ஜெயாக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, நினைச்சு பாருங்க. நம்ம இவள ஒரேடியா நிறுத்த சொல்லல. கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் கையும் காலையும் வச்சுக்கிட்டு கம்மன் இருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. வரும். என்னது பார்வதி? என்னப்பா? எங்கடி கிளம்பிட்ட? அது ஆபீஸ் விஷயமா சின்ன ஒரு மீட்டிங். பிஞ்சிடும் உனக்கு. மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாத? ஆபீஸ் கிளம்புற மூஞ்சா இத? பார்ட்டிக்கு தானே போற? இங்க பாரு வரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மா, என்னம்மா? இவ எனக்கு எந்த நேரத்துல பிறந்தாலோ தலை எழுத்துறா. காலையில நிச்சயதார்த்தம் இருக்க, அடுத்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் இருக்க. இந்த நேரத்துல நீ வெளியே சுத்துறது அவ்வளவு நல்லா இல்ல வரும். ஒழுங்கா உள்ள போ. இவ எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றான்? அம்மா ப்ளீஸ், நான் சீக்கிரமாவே வந்துருவேம்மா. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். ஒழுங்கா உள்ள போ. போன்ல யாருடி? ஃப்ரெண்டு தாமா. ஃப்ரெண்டு தானே? அப்ப அட்டெண்ட் பண்ணி பேசு. அத நான் அப்புறம் பேசிக்கிறேம்மா, விடுமா. ஏ வரு, போகாதன்னு சொல்றேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஐயோ அம்மா, நான் வெளியே எங்கேயும் போல, வீட்டு வாசலுக்கு தான் போறேன். போதுமா? இந்த நிச்சயம் நடந்ததுதான் நடந்துச்சு, ஒரே தலைவலியா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் முடிஞ்சு போன கையோட இவங்க திரும்பி வந்துருவானே தோணுது. இப்ப எதுக்கு இவ என்ன முறைச்சிட்டு போறா? ஈஸ்வரா, இன்னும் சொச்ச காலத்துக்கு இவங்க மத்தியில எப்படிதான் நான் காலம் தள்ள போறனோ கடவுளே. என்ன சித்தி? அது ஒண்ணும் இல்ல கௌதம், நீ கடைசியா வரும்போது யார பார்த்த? இல்ல அம்மா, இந்திராவதாமா பார்த்துட்டு வந்தேன். அவ கடைசியா கொடுத்த கிஃப்ட் எல்லாமே திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். என்னாச்சு? சும்மாதான், நீ லேட்டா வந்தல்ல, அதான் கேட்டேன். நீ போய் ரெஸ்ட் எடு.
ம். பாத்தியாக்கா, பார்க்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கான்னு. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் அந்த இந்திராவை வீட்டுக்குள்ள விடாதன்னு. நீ மட்டும் கொஞ்சம் யோசிக்காம முடிவெடுத்து அவளை வீட்டுக்குள்ள விட்டிருந்த, இந்நேரம் நம்ம வீட்டோட மானம் காத்துல பறந்து போயிருக்கும். இல்ல ராகினி, இதை இதோட விட்டுறக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நீ விடுக்கா, அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. இல்ல ராகினி, அவளை அவ்வளவு குறைச்சி எடை போட்டக்கூடாது. நீ அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அப்போ நீங்களும் கௌதமும் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்போ அது முக்கியம் இல்லைங்க. நடக்க போற கௌதம் கல்யாணத்துல தான் என் அக்கா வாழ்க்கையே அடங்கியிருக்கு. புரியலங்க, இதுக்கு உங்க அக்கா வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கௌதமுக்கு வருவோட கல்யாணம் நடக்க கூடாது. இதுக்கு மேல என்னால எதுவுமே இப்போ சொல்ல முடியாது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா நான் இதை என் அக்காக்காக மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த வரு கௌதம நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. அவனும் பாவம் வருவோட உண்மையான சுயரூபம் தெரியாம இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டான். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வருவ பத்தின உண்மையெல்லாம் கௌதம்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவனால அதை தாங்கிக்கவே முடியாது. சரிங்க, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் வருவோட எக்ஸ்ன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வருவ பத்தின எல்லா விஷயமும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கு நீங்களே கௌதம் கிட்ட வந்து வருவ பத்தின உண்மையெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கௌதம் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், எங்க அக்கா வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இல்லைங்க, என்னால கண்டிப்பா அது முடியாது. ப்ளீஸுங்க, முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இது ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனா நீங்களும் என்ன புரிஞ்சுக்கோங்க. வரு தப்பானவதான், ஆனா நான் தப்பானவன் கிடையாது. நாங்க ஒன்னா பழகின ஆதாரத்தை வச்சு அவளை என்னால மாட்டி விட முடியும். அப்படி பண்ணா நான் வரு மேல வச்சிருந்த காதலை நானே கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவ வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. தீபக், இவன் என்ன இந்திரா கூட பேசிட்டு இருக்கான்? இந்திரா அடிப்பாவி, என்னால வருவோட நேரடியா மோத முடியலன்னு தீபக் மூலமா வர பாக்குறியா? அதுதான் எப்படி இந்திரா? பார்க்கலாம். ஏய், அக்கா தாண்டி கால் பண்றா. பேசுடி. ஹலோ அக்கா. ஏய் இந்திரா, சொல்லுக்கா, என்ன விஷயம்? சடனா கால் பண்ணிருக்க? இல்லடி, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? என்னக்கா கேள்வி இது? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுக்கா. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, இங்க வீட்ல எல்லாரும் பூஜை வேலையில பிஸியா இருக்காங்க. இன்னைக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல செக்கப் இருக்கு. அவரும் ஆபீஸ் போயிட்டாரு. வேற யாரையும் எனக்கு துணை கூப்பிட முடியாது. நீ கொஞ்சம் என் கூட வரியா? இத கேக்குறதுக்கு எதுக்குக்கா இவ்ளோ தயங்குற? எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு, நான் வரேன்க்கா. சரி, அப்ப நீ ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் வந்துரு. நானும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன், சரியா? சரிக்கா, நான் வந்துடுறேன். சரி கல்யாணி, அக்காக்கு இன்னைக்கு செக்கப் இருக்கா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்கா. நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீ ஹாஸ்டல் போயிரு, நான் உனக்கு கால் பண்றேன். சரிடி, பார்த்து பத்திரமா போ. சரிடி.
மறக்காம ஹாஸ்பிட்டல் போயிட்டு கால் பண்ணு. கண்டிப்பா. பாய். ஆட்டோ ஆட்டோ. இங்கதானே அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு, காணோம். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பிங்க் கலர் ஷர்ட் போட்டு தாடி வச்சு ஒருத்தர் நின்னாரே, அவரை பாத்தீங்களா? பிங்க் ஷர்ட் போட்டுட்டா? அப்படி யாரும் இல்லையே. அண்ணே, இங்க பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் இளநீ குடிச்சிட்டு நின்னாரே, அவரை பாத்தீங்களா? இங்கதானே இளநீ குடிச்சிட்டு நின்னாரு, இப்பதான் நான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? அப்படி யாரும் இங்க வரலையம்மா. அவரு உனக்கு என்னமா வேணும்? அவர் என்னோட வீட்டுக்காரர்னு. மூணு கன்னி பொண்ணுங்களை வர சொன்னானே, அவங்க வந்துட்டாங்களா? ராகினி அக்கா, என்னடியாச்சு? அதெல்லாம் சொல்லிட்டேங்க்கா, வந்துட்டே இருக்காங்க. பூஜை முடியும் போது அவங்க இங்க இருந்தாங்க. 11 மணி தாண்டிட்டா அப்புறம் அமாவாசை திதி போயிடும். அப்புறம் 35 மணி நேரம் கழிச்சுதான் இந்த பூஜை நடத்தின மாதிரி இருக்கும், பாத்துங்க. இதுக்குதான் ராகினி நான் முன்னாடியே சொன்னேன். இதெல்லாம் முன்னாடியே நீ ரெடி பண்ணி வைக்க மாட்டியா நீ? இப்ப பாரு, எப்ப வருவாங்க அவங்க? போன் போட அவங்களுக்கு. மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. கன்னி பொண்ணுங்கள ரெடி தான், நான் பேசிட்டேன். இதோ வந்துட்டே இருக்காங்க. அட என்னமா நீ சாமி, அவங்க இப்ப வந்துருவாங்க, நீங்க பூஜை ஆரம்பிங்க. பொண்ணு மாப்பிளைய வர சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இப்படி வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. பாப்பா. கொஞ்சம் இருங்க மாமா. என்னம்மா சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியலையா? 2 பேரை வச்சுட்டு இந்த பூஜை பண்ண முடியாதம்மா. என்ன ராகினி இது? சாரி மாமா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்காங்க? என்ன மாமா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? இல்ல காவியா, பரிகாரம் பண்ண 3 கன்னி பொண்ணுங்களை நம்பூதிரி கேட்டிருந்தாருல, அதுல 2 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் 3ஆவதா யாரும் கிடைக்கலன்னு தான் அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அச்சச்சோ. என் பையன் கல்யாணத்துல தடை இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணலான்னு பார்த்தா அந்த பரிகாரத்தை பண்றதுக்கு கூட தடை வருதே கடவுளே. நான் என்னதான் செய்யறது? பாவம் ஜெயாத்த. ஆமா காவியா, என்ன பண்றது?
அக்கா இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? இப்ப என்ன, பூஜையில உட்கார்றதுக்கு மூணாவதா ஒரு கன்னி பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? இந்த வீட்லயே ஒரு கன்னி பொண்ணை வச்சுட்டு எதுக்கு வெளியில போய் தேடுறீங்க? அவளையே வச்சு பரிகாரம் பண்ணி முடிச்சிட வேண்டியதானே? ஆபத்துக்கு பாவம் இல்ல பாருங்க. மாமா யாரு சொல்றாங்க? தெரியலையே காவியா. வேற யாரு? நம்ம இந்திராவை தான் சொல்றேன். அத்தை இல்ல அது வந்து ப்ளீஸ் இந்திரா ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். பூஜையை முடிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தாமா இருக்கு. இது நீ மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத இந்திரா. இந்திரா, என் மேல உனக்கு ஏதாவது கோவம் இருந்ததுன்னா என்ன நீ மன்னிச்சிரு. இது என் பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்திரா. இது உங்க பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அத்தை, என் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டதுதான். அவங்க கையால தாலி வாங்க வேண்டிய என்ன மடி ஏந்தி மடி பிச்சை வாங்க சொல்றீங்களே. ஆனா இது எதுவுமே எதேச்சியா நடக்கிற மாதிரி தெரியல. இந்திரா என்னம்மா, நான் இவ்ளோ சொல்லியும் யோசிக்கிறியே. ஓ, நான் முன்னாடி பொண்ணு உங்க அப்பா அம்மாவெல்லாம் அவமானப்படுத்தினே, அத பத்தி யோசிக்கிறியா? இல்ல, நான் வேணும்னா உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சிருமா. என் பையன் வாழ்க்கைக்காக ப்ளீஸ். இந்திரா, இந்த ராகினி ஸ்கெட்ச் போட்டா மிஸ்ஸே ஆகாது. எப்படி? என்னடி இதெல்லாம்? எதுக்கடி ஒத்துக்கிட்ட? பைத்தியமா உனக்கு? பரவாயில்லக்கா, விடு. வாடி, இததான் எதிர்பார்த்தேன். அம்மா, நேரம் கம்மியா இருக்கு, மத்த பொண்ணுங்களை வந்து உட்கார சொல்லுங்க. பையனே பொண்ணு இங்க வர சொல்லு. முதல் தட்டிங்க தாலி வளையல் புடவை முதல் பொண்ணுகிட்ட கொடுங்க.
இத எனக்கு பதிலா ஒருத்தர் வரதா இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? இல்ல வேண்டாமா. பரவாயில்லக்கா, வாங்கிக்கோங்க. இல்ல, இது உங்களுக்குன்னு கொடுத்தது, அதுவும் தங்கம். அதை ஏமா வேணான்ற? கடவுள் புண்ணியத்துல எனக்காக அக்கா, அம்மா, அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க. அதுவும் இல்லாம எனக்காக என் அப்பா நிறைய நகை சேர்த்து வச்சிருக்காரு. எனக்கு அதுவே போதும். இதை எனக்கு பதிலா வர இருந்த அவங்க கிட்ட சேர்த்துட்டா அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ல. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறீங்க? வாங்கிக்கோங்கக்கா. நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க, உங்களை போய் இப்படி திட்டம் போட்டு அவமானப்படுத்திட்டாங்களேம்மா. திட்டம் போட்டு அவமானப்படுத்திட்டாங்களா? இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மா, நாங்க சொன்னோன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கம்மா. நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. எங்க கூட வர இருந்த அந்த 3வது பொண்ணு வர வேணான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பதிலா வேணும்னே திட்டம் போட்டு உங்களை வச்சு பூஜையை முடிச்சிட்டாங்க. யார் அப்படி பண்ணா? ராகினி அம்மா தான். நீங்க இந்த வீட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுமா. சரி, இத மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா, நாங்க வரோம். நான் எங்க அக்கா கூட இருக்கேன்னு சொன்னது ராகினிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன குறி வச்சு இப்படி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப பாக்குறாங்க. என்ன நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் என் அக்காவை விட்டு எங்கேயும் போறது இல்ல. கௌதம், சொல்லுங்க கௌதம். இல்ல, இந்திரா கூட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு மறுபடியும் அவளை எல்லாரும் திட்டி அவமானப்படுத்துறதுக்கா? போதும் கௌதம், அதெல்லாம் இனி என் தங்கச்சிக்கிட்ட நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஏற்கனவே உங்க கல்யாணத்துல இந்திராவால தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல அண்ணி, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்காக மொட்டை மாடியில வெயிட் பண்றேன். கொஞ்சம் பேசணும் இந்திரா, ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்திரா. என்னால தானே உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. ஐ ஃபீல் வெரி கில்ட் இந்திரா. அதுக்காக தான் உங்ககிட்ட சாரி சொல்ல கூப்பிட்டேன். ஐம் சோ சாரி இந்திரா. அண்ட் இந்திரா, அது வரதா சொல்லிட்டு கடைசி நேரத்துல அந்த பொண்ணு வரலங்கிறதுனாலதான் அம்மா உன்னை வாங்க சொன்னாங்களே. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, எனக்காக ப்ளீஸ். உன் அம்மா என்ன அப்படி சொன்னது வேணா ஏதோ யதார்த்தமா இருந்திருக்கலாம் கௌதம். ஆனா அந்த பொண்ணு கடைசி நேரத்துல வராம போனது என்னமோ யதார்த்தமா நடந்த விஷயம் இல்ல. எனக்கு புரியல நீ என்ன சொல்றேன்னு. ஆமா கௌதம், இது எல்லாமே உங்க சித்தி பண்ற டிராமா தான். என்ன சித்தியா? ஆமா, உன்னோட சித்தி தான். அவங்க தான் என்ன வேணும்னே அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த 3வது பொண்ணை வர வேணான்னு சொல்லிட்டு என்ன அப்படியே மடி ஏந்தி தாலி வாங்க வச்சாங்க. இது எல்லாமே அவங்களோட திட்டம் தான் கௌதம். ஆரம்பிச்சிட்டியா? உன்னெல்லாம் சத்தியமா திருத்தவே முடியாது. அது எப்படி இந்திரா, உன்னால மட்டும் ரொம்ப சாதாரணமா யதார்த்தமா நடந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தர் மேல பழி போட முடியுது? நான் ஒன்னும் பழியெல்லாம் போடல கௌதம், நான் இங்க உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். எது? ஏய், அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உன்னையும் கௌதமையும் பிரிக்கிறது எங்களுக்கு வேலையா? போதும், இன்னும் ஏன் நடிக்கிறீங்க?
நான் இப்ப தீபக்க பாத்துட்டு தான் வரேன். தீபக் கிட்ட இருக்கிற போட்டோ வீடியோ ஆதாரத்தை எல்லாம் கௌதம் கிட்ட காட்டி தானே இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தலான்னு பார்த்த. ஆமா, இப்ப அதுக்கு என்னன்ற? இனி நீங்க இல்ல, யாரு நினைச்சாலும் அந்த தீபக் கிட்ட இருந்து ஒரு போட்டோ கூட வாங்க முடியாது. என்ன பாக்குற? அவன் கிட்ட இருந்த மொத்த ஆதாரமும் மொபைலோட சேர்ந்து மொத்தமா காலி. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. கௌதம்னா என் கழுத்துல தாலி கட்டுவான். காவியா, என்னம்மா ஒண்ணும் இல்ல அக்கா. என்ன இது? மண்டபத்துக்கு கிளம்பும் போது உன் கால் தடுக்குதே. ஏதோ அபசகுணமா இருக்கு. இன்னும் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? பழைய பஞ்சங்க மாதிரி பூனை குறுக்க போறதுக்கு புடவை தடுக்குனதுக்கெல்லாம் சகுனம் சொல்லிக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. வா காவியா. கால் தடுக்காம என்ன பண்ணும்? மண்டபத்துலதான் உனக்கு தரமான வெயிட்டான சம்பவம் காத்துட்டு இருக்கே. காவியா, வாசல்ல உன் கால் தடுத்தது என் மனசுக்கு சரியா படல. நீ வேணா உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறியா? என்னம்மா யோசிக்கிற? போயிட்டு வாமா. சரிங்கக்கா. ஏய், எங்க போற? இல்லக்கா, உள்ள தண்ணி குடிக்க. காவியா, அவதான் பழைய பஞ்சாங்கம். அவ சொல்றத ஏன் கேக்குற? விடு, வா போலாம். இல்லக்கா, எனக்கு என்னமோ சுபாக்கா சொல்றதுதான் சரின்னு தோணுது. நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். போமா. போடி போ. என்னதான் நீ தண்ணி குடிச்சு குட்டிக்கரணம் போட்டாலும் மண்டபத்துல என்னோட ஸ்கெட்ச் உனக்கு தான். அதுல நீ தப்பிக்கவே முடியாது. இந்திரா, ஏன் இந்த வீட்ல இவ்ளோ அவமானத்தை தாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப வரா? இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அந்த பிரச்சனை நமக்கு புரியவே மாட்டேங்குதே. கடவுளே, இந்த கல்யாணத்துல இந்திரா பயப்படுற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. என்னடி சொல்ற? இவ்ளோ ஓபனா சேலஞ்ச் பண்ணலா? நீ சும்மாவா விட்டுட்டு வந்த? நீ அதானே. ஏண்டி இவ்ளோ திமிரா பேசுறா? நீ எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஏய் முட்டாளா நீ? இப்ப நான் எல்லார்கிட்டயும் சொன்னா உடனே நான் சொன்னேன் அவ ஒத்துப்பாளா? ஏண்டி நீ வேற? நான் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவா. அதுவும் இல்லாம இந்த தீபக் விஷயம் வேற அவளுக்கு தெரியும். அவ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான்னு வை, நம்ம பொழப்பு சிரிச்சிரும்.
கௌதம் அதுக்கப்புறம் தீபக் யாருன்னு நோண்ட ஆரம்பிச்சானா அவ்வளவுதான். அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுற சொல்றியா? இங்க பாரு வரு, நான் பார்த்ததுல இருந்து சொல்றேன், அவ சாதாரண ஆள் இல்ல. ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்து இப்ப IAS படிக்கிறானா, எவ்வளவு புத்திசாலின்னு யோசிச்சுக்கோ. இந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ புத்திசாலியா இருக்கலாம், ஆனா நான் கிரிமினல்டி. அவ இருந்தா தானே கல்யாணத்தை தடுப்பா. இந்திரா மண்டபத்துக்கு வரட்டும், ஜெயா அத்தைய வச்சு அவளை அங்கிருந்து அடிச்சு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. வரு, கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டோம். அப்ப கீழே வர வேண்டியது தானே? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உங்க அப்பா வர கத்திக்கிட்டே இருக்காரு. ஆமா, அவருக்கு வேற வேலையே இல்ல. ஏய் போங்கடி. வாங்கம்மா. மேனேஜர், என்னக்கா இது? மேனேஜர் சொல்லுங்க மேடம். என்னையா இது? கரண்ட் போயிடுச்சு. சாரி மேடம், நான் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன். இப்ப கரண்ட் வந்துரும் மேடம். யோ, என்னையா சாரி? இதெல்லாம் பார்த்து நீங்க சரி பண்ணி வைக்கிறது இல்லையா? 1 மினிட் மேடம். நீங்களாம் என்னதான் மண்டபம் மேனேஜ் பண்றீங்களோ? டேய், என்னமாடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. மேனேஜர் மேடம், இன்னொரு முறை இங்க கரண்ட் ஆஃப் ஆச்சு, அவ்வளவுதான். சாரி மேடம், இனி இப்படி நடக்காது. போங்க. சாரி மேடம். என்ன கௌதம்? சித்தி, கரண்ட் போச்சுல, அப்புறம் லைட் வந்து அழகா. அப்பா, ஒரு 100 ரூபாய் வேணும்பா, ஆட்டோ கொடுக்கணும். சரிம்மா, வா போலாம். என்ன கௌதம்? சித்தி, கரண்ட் போச்சுல, அப்புறம் லைட் வந்து அழகா. இல்லையே. ஏய், நடிக்காதடா. நான் உன் அண்ணன். ஒன்னு எனக்கு தெரியாதா? இன்னும் மனசுல இந்திரா தானே இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அவளை மறந்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஓஹோ ஓஹோ, என்ன ஒரு மாதிரி பாக்குற? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே என் லைஃப்ல வருவ தவிர வேற யாருக்கும் இடமே இல்லை. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ரொம்ப நல்லவன்டா நீ, நம்பிட்டேன். இந்த டிராமாலாம் அம்மா கிட்டயும் சித்தி கிட்டயும் போய் போட்டுக்கோ. அவங்க வேணா இதை நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா. நீ மனப்பூர்வமெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல.
மனசு பூரா இந்திரா தான் இருக்கா.